இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 63. Using Heron's formula, show that the equilateral triangle has a maximum area for any fixed perimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் ஒரு ஹிண்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் ஒய் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு கே அப்படின்னா இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸும் ஒய்யும் இசட் மூணுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். சொல்யூஷன். லெட் ABC be the triangle with நமக்கு வந்து என்ன ஒரு கான்ஸ்டன்ட் பெரிமீட்டர் எடுத்துக்கிறோம். என்ன நம்மளுக்கு ஏன் கான்ஸ்டன்ட் பெரிமீட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபிக்ஸ்டு பெரிமீட்டர். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பெரிமீட்டர் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் பெரிமீட்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2s அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வேற இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா s இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு நம்பருங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஏரியா. ஸோ நம்ம ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதுதாங்க நம்மளுக்கு ஏரியாக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இதில் நம்ம எஸ்ன்றது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை என்னவோம் 2. இப்போ இந்த 2 இந்த கிராஸ் மல்டிப்ளை கொண்டு வந்தீங்கன்னா 2s இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2s, அதான் இங்கே நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ இதில் ஏரியா வந்து மேக்ஸிமம் எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏரியா இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வென் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஸ் மைனஸ் ஏ, இந்த எஸ் மைனஸ் பி, இந்த எஸ் மைனஸ் சி இதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ. சரியா? என்னுடைய ப்ராடக்ட் வேல்யூ மேக்ஸிமமாக இருந்தால் எனக்கு இந்த ஏரியா என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இந்த ப்ராடக்ட் வேல்யூ அப்படின்றது இந்த 3 நம்பர்ஸ், இது ஒரு 3 நம்பர்ஸாக எடுத்துக்கோங்க. எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி, இது ஒரு 3 நம்பராக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 3 நம்பருடைய ப்ராடக்ட் வேல்யூ அதிகமாக இருந்தால் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏரியாவே எனக்கு என்னவா இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு நம்ம ஒரு சின்ன ரிசல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா we know that அப்படின்னு எழுதுறேன். என்னன்னா ஜியோமெட்ரிக் மீன் ஆல்வேஸ் லெஸ் than or equal to arithmetic mean. இப்போ ஜியோமெட்ரிக் மீன் நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஜியோமெட்ரிக் மீன்னா nth root of a1 into a2 into etc up to an less than or equal to a1 plus a2 plus etc up to an divided by n. இப்போ ஜியோமெட்ரிக் மீன்னா அதோட ப்ராடக்ட் பண்ணி எத்தனை நம்பர்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறோமோ அது ரூட்டுங்க. அரித்மெட்டிக் மீன்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை அத்தனை ஆட் பண்ணி அந்த என்னால் டிவைட் பண்ணால் அது பேர் அரித்மெட்டிக் மீன். ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த 3 நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. அதாவது எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி, இது மேக்ஸிமமாக இருந்தால் ஏரியா எனக்கு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம கான்செப்ட் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 3 நம்பர், அதாவது A1, A2, A3 அதை மட்டும் இருந்தால் A1க்கு பதிலாக 3, என்னுக்கு பதிலாக 3 எடுத்துட்டிங்கன்னா இங்கே நம்ம 3 போட வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ கியூப் ரூட் ஆஃப் s மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. சரிங்களா? இந்த கியூப் ரூட் இந்த பக்கம் என்ன வரும் பாருங்க, இதை இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். s மைனஸ் ஏ plus s minus b plus s minus c whole divided by எழுதலாம் 3. இங்க இந்த s minus cube root எப்படி எழுதலாம்னா s minus a into s minus b into s minus c the whole power 1/3 அப்படின்னு நம்ம எழுதலாம். இங்க less than or equal to, இங்க எல்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை ஆட் பண்ணிக்கலாமா, s ஆகும்போது 3s. இதுல மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி இருக்கு, அந்த மைனஸ் நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா a plus b plus c divided by 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 1/3 ரைட் சைடு போச்சு அப்படின்னு சொன்னால் 3 மாறும். இல்லைன்னா ரைசிங் த பவர் அப் டு 3. நீங்கள் பவர் அது 3க்கு ரைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 1/3 கேன்சல் ஆகிடும், லெஃப்ட் சைடு கேன்சல் ஆகிடும். ரைட் சைடு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ண போகிறோம். என்னன்னா 3s மைனஸ்
இந்த a பிளஸ் பி பிளஸ் சிக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2s. a பிளஸ் பி பிளஸ் சிக்கு என்னன்னு பார்த்துருக்கோம் 2s இல்லைங்களா. அப்போ அந்த வேல்யூ அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2s டிவைட் பை 3. இந்த பக்கம் இருக்கிற அந்த 1/3 நம்ம இந்த பக்கம் ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த 1/3 அந்த பக்கம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பவரை 3க்கு ரைஸ் பண்ணியிருக்கோம், அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 3sல 2s போச்சுன்னா வெறும் எஸ். அப்போ எஸ் பை 3 த ஹோல் கியூப். இங்கே எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எஸ் கியூப் டிவைட் பை 27. சரிங்களா, இதை எஸ் 3 டைம்ஸ் பண்ணால் எஸ் கியூப் 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 27. இப்போ ஹிண்ட் கொடுத்துருக்கான் இல்லையா, பை ஹிண்ட், அந்த ஹிண்ட்டை நீங்கள் எழுதிக்கோங்க. என்ன எழுதிக்கோங்க, எக்ஸ் ஒய் இசட் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கே. இதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மேக்ஸிமம் ஆக்கர்ஸா. சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் ஆக்கர்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். அதாவது 3 நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணுறோம், அது ஒரு நம்பருக்கு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வேல்யூவாக இருந்ததுன்னா அது மேக்ஸிமமாக வேல்யூ தரும். எப்போ தரும் அப்படின்னா இந்த எக்ஸும் ஒய்யும் செட்டும் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இந்த இடத்துல எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எஸ் கியூப் பை 27 இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கணும்னா இந்த எஸ் மைனஸ் ஏவும் எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சியும் என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அதான் எழுதுறேன் பாருங்க, இம்ப்ளைஸ் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எஸ் கியூப் பை 27 இஸ் மேக்ஸிமம் ஆக்கர்ஸ் வென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு எஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு எஸ் மைனஸ் சி. இஃப் இங்கே எனக்கு எஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு எஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு எஸ் மைனஸ் சி அப்படின்னா எனக்கு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சிங்க. அப்போ ஏபிசின்றது என்னன்னா சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இல்லைங்களா. இது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது பேர் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். அப்போ இது என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி என்ன சொல்லியாச்சு, மேக்ஸிமம் சொல்றோம்னா இந்த எஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு எஸ் மைனஸ் பி ஈக்குவல் டு எஸ் மைனஸ் சி இருந்தால் தான் அது மேக்ஸிமம் சொல்லியாச்சு. இப்போ இது மேக்ஸிமம் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்து ரிசல்ட்டை பாருங்க. இது ஏரியா வந்து மேக்ஸிமம் சொன்னோம்னா இந்த எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி என்ன ஆயிடுச்சு, மேக்ஸிமம். இது மேக்ஸிமமாக இருந்தால் ஏரியா மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம மேக்ஸிமம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சியா தான் இருக்கும். ஆக இதுல நம்ம என்ன வரலாம் அப்படின்னு சொன்னா ஃபார் எனி ஃபிக்ஸ்டு பெரிமீட்டர், ஃபார் ஏ ஃபிக்ஸ்டு perimeter 2s the area of triangle, the area of a triangle is என்ன சொல்லலாம், maximum. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா when a is equal to b is equal to c. அப்போ மேக்ஸிமம் ஏரியா நமக்கு என்ன இல்லையா, therefore the maximum area அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன எழுதுவோம், ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இப்போ இந்த இடத்துல நம்ம ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி எப்படி எழுதலாம்னா எஸ் கியூப் டிவைட் பை என்ன எழுதலாம்னா 27. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் பவர் 4 டிவைட் பை இது 9 இன்ட்டு 3 அப்படி எழுதலாம். இப்போ எஸ் பவர் 4க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் ஸ்கொயர், 9க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3, இந்த 3க்கு ரூட் எடுக்க முடியாது இல்லையா, அதனால அப்படி வச்சுக்கோங்க. அப்போ எஸ் ஸ்கொயர் டிவைட் பை 3 ரூட் 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா இது ஏரியா அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இதுதாங்க என்னோட ரிசல்ட்.